வணக்கம் நண்பா, வெல்கம் டு வசந்தா சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா விளாக் பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதீங்க, நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம 3 இடம் தான் பார்க்க போகிறோம்: முருதேஸ்வர், கொல்லூர், உடுப்பி. ஸோ வாங்க போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, முருதேஸ்வர். எல்லாருக்கும் முருதேஸ்வரனே தெரியும், அந்த பெரிய சிவன் கோயில் தான். அந்த சிவன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். சரி, போகிறதுக்கு முன்னாடி ஒரு லஞ்சை போட்டு போயிடலாம், ஏன்னா நாங்கள் சாப்பிடவே இல்லை, அதனால. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட உட்காந்துச்சு. நம்ம வந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோம்னா அம்மா ஹோட்டல். உடனே அம்மா ஹோட்டலில் நம்ம இருக்கிற தமிழ்நாடு அம்மா ஹோட்டலில் இது வேறு அம்மா ஹோட்டல். சாப்பாடு தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் தாங்க, ரொம்பலாம் ஆக ஒன்றும் இல்லை, நார்மல் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து கோயிலுக்கு வந்து நடந்தே வந்துவிட்டோம். எங்கன்னா அந்த அம்மா ஹோட்டல்லேருந்து நடந்து வந்துவிட்டோம், அவ்வளோதான். அம்மா ஹோட்டல் நான் ஒரு 6 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் கோவில், முருதேஸ்வர் கோபுரம். ஸோ பார்த்தீங்கன்னா கோபுரமே இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, உள்ளே போயிட்டு சிவனை பார்க்கலாம். சிவன் வந்து இங்கிருந்தே தெரியாது சார், பார்த்தீங்கன்னா சிவன். நம்ம அப்பா கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம வந்து லிஃப்ட்ல ஏறி அந்த கோபுரம் இருக்குல்ல, அது லிஃப்ட்ல ஏறி நம்ம போக போகிறோம். அந்த கோபுரம் லாஸ்ட் வரைக்கும் போவோம் லிஃப்ட்டு. லிஃப்ட்ல வந்து இந்த முருகேஸ்வர் சிட்டியை நம்ம ஓவராலாக பார்க்கலாம், அதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்க, 14, 15, லாஸ்ட்டு வந்து 16, 17, ஓகே 18 தான் லாஸ்ட். மொத்தம் 18 இது அந்த கோபுரம். இது இதை பார்த்தீங்கன்னா இதான் லிஃப்ட்டு. இங்கே உள்ளதான் வந்து பார்க்கலாம். அந்த பாருங்க, முருதேஸ்வர் சிட்டியே பாருங்க, சும்மா வேற லெவலில் இருக்கும். இது பார்த்தீங்களா, ஃபுல்லாக முருதேஸ்வர் சிட்டி. அந்த அளவுக்கு அங்கே வந்து லிஃப்ட்டு வந்து பெரியவங்களுக்கு வந்து 20 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு வந்து 10 ரூபா. ஆமாம், அப்படிதான். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சின்ன பிளேஸ் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. அந்த கோபுரத்துக்குள்ளே இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பீச், அரேபியன் சி. அரேபியன் சீல தான் முருதேஸ்வர் இருக்காரு. ஸோ இருங்க, அவரை காட்டுறேன். முருதேஸ்வர் காட்டாமல் போனால் எப்படி பாருங்க, கூட்டமாக நிற்குது. நம்ம அச்சு குடிச்சு உள்ள கேமரா உள்ள எடுத்து போயிட்டோம். கேமரால ஃபோனு எனக்கு உள்ள எடுத்துட்டோம். நம்ம ஹைட்னால நம்ம கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டோம். மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க இந்த பாருங்க. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நம்ம கிட்ட போய் சாமி பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி வந்து முருதேஸ்வர் பீச்சில் குதூகலமாக விளையாடலாம், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் பீச்சு. நம்ம வந்து போட் ரைட் தான் போக போகிறோம். சோரின்ற பாருங்க. ஸோ போட் ரைடுக்கு போக போகிறோம். போட் ரைடு வந்து நாங்கள் ஒரு 10 பேர் போனோம். 2500 தான் கேட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அரேபியன் சீல பாருங்க, வேற லெவலில் இருக்கா. நான் இப்போ தான் போட் ரைடு இவ்வளோ தூரம் போனது ஃபர்ஸ்ட் வாட்டி. ஸோ பாருங்க, அந்த சன்செட் டைமில் போட் ரைடு போகிறது சும்மா ஹாஹாவோ செம்மையாக இருந்ததுன்னு சொல்லணும். உண்மையில நல்லா தான் ஓட்டினாங்க. நம்ம வந்து இந்த போட் ரைடு வந்து அந்த முருதேஸ்வர் பீச்சில் இருந்து அந்த சிவன் சிலை இருக்குது பார்த்தீங்களா, அது பேக் சைடு வரைக்கும் கொண்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் அவளுக்கு கொண்டு போவாங்க. அது போயிட்டு ஒரு 20 மினிட்ஸில் வந்துடுவாங்க. அதுக்கு 10 பேருக்கு 2500 ரூபா, ஒருத்தருக்கே 250 ரூபா அந்த மாதிரி. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்தது. போட்டும் நல்லா க்ளீனாக தான் இருந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முருதேஸ்வர் பேக் சைடு அந்த அவ்வளோ வரைக்கும் வரும். அந்த பீச்சில் இருந்து அந்த கோயிலை ஒரு சுற்றும், அவ்வளோதான் சொல்லுவேன். அந்த கோயிலை வந்து பாதி சுற்றி போயிட்டு அப்படியே அப்படியே ரிட்டர்ன் அடிச்சு வந்துடும். ஸோ இதுதான் போட் ரைடு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இங்கே முருதேஸ்வரில் பார்த்தீங்கன்னா அந்த சிலை, அதுக்கப்புறமா இந்த போட் ரைடு எல்லாருமே சேர்த்து தான் ஹாஃப் டே ஸ்பெண்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு. காலையில் ஒரு மத்தியானம் டைமில் வந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டே இங்கே வந்து ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் இங்கே இருந்துட்டோம். 7, 7 அந்த மாதிரி டைம்லாம் இங்கே இருந்துட்டோம். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஆனால் போட் ரைடு உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம், கொஞ்சம் கடகடன்னு இட்டுன்னு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா தாங்க இருந்துச்சு. சும்மா அந்த குப்பைலாம் அவ்வளோ இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகேஸ்வர் அது இருக்காரு பார்த்தீங்கன்னா, அது வந்து சிலை. அது வந்து ஒரு டூரிஸ்ட் சிலை. அது உள்ள பார்த்தீங்கன்னா மூலவர் இருப்பார்ல, அவரை பார்க்க தான் போகிறோம். ஆனால் இங்கே தான் சிவனுக்கு வந்து ஒரு உருவமே வச்சிருக்காங்க. அந்த லிங்கம் மாதிரி இல்லாமல் ஒரு உருவம் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளால வீடியோலாம் எடுக்க முடியாது. உள்ள எடுத்துன்னு போனோம்னா நம்ம ஃபோனை வாங்கி வச்சிருவாங்க, அதுதான் ஒன்று. இதுவே எடுக்கிறதுக்கே பயமா இருந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கோபுரம் இங்கே மூளை வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே லேசர் லைட்லாம் அடிச்சு வச்சுருந்தாங்க, அந்த கடல்லேருந்து அடிச்சிருந்தாங்க லேசர் லைட்டு. ஸோ உண்மையிலே பார்க்க உண்மையிலே நல்லா இருந்தது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த பெரிய சிலை, ஃபேமஸ் முருதேஸ்வரர் அந்த டூரிஸ்ட் சிலை, அதுதான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நைட் டைம் ஒரு 6, 6:30 ஆனோடனே அந்த லைட் செட்டிங்லாம் போட்டு பக்காவாக பண்ணி வச்சுட்டாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லைங்க. அது கூட்டம் வந்து அவ்வளோவா இல்லை, யாரும் அவ்வளோ நிற்கிறதுல போயிட்டு வந்துன்னு. ஆனால் அவ்வளோ ரஷ்ஷாலாம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் சிலை உண்மையிலே செம்மையாக இருந்ததுன்னே சொல்லணும்.
ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த சிலைய வந்து சுத்திட்டு வரும்போது உஸ்ஸு உஸ்ஸு ஒரு பாம்பு விதமான சத்தம்லாம் கேட்டு இருந்தது. ஸோ அத பத்தி நான் வீடியோ கவர் பண்ண முடியல. அது வந்து அவங்களே செட் பண்ணியிருக்காங்க சவுண்ட் எஃபெக்ட். எல்லாம் உண்மையிலேயே பாம்பு புத்து மாரி அங்க இருக்கா? அது ஒண்ணுமே தெரியல. ஆனா உஸ்ஸு 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 சவுண்ட் மட்டும் கேட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து கொல்லூர். கொல்லூர்ல வந்து மூகாம்பிகை டெம்பிள் உண்மையிலே செம்ம ஃபேமஸான டெம்பிள். அந்த ஜனனி ஜனனி பாட்டுலாம் கேட்டிருப்பீங்க. அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆ ஸோ இங்கே வந்து செம்ம லேட் ஆயிடுச்சு வேற. ட்ரெயின் வந்து நாளைக்கு இந்த நாள் இருக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் சாயந்தரம் 4:05 மணிக்கு ட்ரெயின். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம 2 இடத்த பார்க்க வேண்டியதா இருக்கு. கொல்லூர், உடுப்பி. ஸோ பார்த்தீங்கன்னா, இது மிட் நைட்டு. மிட் நைட்ல வந்து இங்க ரூம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1000 தாங்க. 25 பேருக்கு ரூ. 1000 நல்லா தாராளமா இருந்தது. ஆனா பெட்ரூம்லாம் இல்ல. ஃபுல்லா ஒரு ஹால் மாரி குடுத்துட்டாங்க. அங்க போய் தங்க சொன்னாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ காலையில டீ குடிக்க நின்னுட்டுருக்கோம். டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு, ஆ கிளம்பிட்டோம் மூகாம்பிகை கோயிலுக்கு. பார்த்தீங்கன்னா, இங்க மூகாம்பிகை கோயிலு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, வீடியோவே எடுக்க முடியலங்க உண்மையாலேயே. அவங்க வீடியோ எங்கேயாச்சும் எடுத்தாங்கன்னா, உண்மையிலேயே ஃபோன பறிமுதல் பண்ணிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லைன்ல நிக்கும்போது, வெளிய வரும்போது அவ்வளோதான் வீடியோ எடுக்க முடியும். அந்த மூலவர் சிலையெல்லாம் செம்ம செக்கிங் பண்ணி தான் உள்ளேயே அமுச்சு விடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ லைன்ல நின்றுருக்கோம். காலங்காத்தால இவ்வளோ லைன் வந்துருச்சுங்க. இன்னும் லேட்டா வந்திருந்ததுன்னா அவ்வளோதான். சுத்தமா பார்த்துருக்க முடியாது. இதோ பாருங்க டைமும் ஆக ஆக கூட்டமா ஏறுது வேற. ஸோ அந்த வழியில வந்து நாங்க அப்படியே லைன்ல நிக்கும்போது தேர்லாம் போயிருந்தது. தேரு, சாமி சிலை எல்லாமே போயிருந்தது. ஸோ டெய்லியும் பண்ணுவாங்களா இல்ல விசேஷ நாள் அன்னைக்கு தான் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா கர்நாடகால உள்ள ஒரு மலையாள கோயில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மலையாளம் அந்த அந்த இதுபடியே தான் இருந்தது. ஸோ யாரா இருக்கட்டும், அங்க இருக்க கோயிலாவும் இருக்கட்டும், கோயில்ன்ற பாருங்க, அங்க இருக்க பூசாரிகள் எல்லாமே வந்து ஃபுல்லா மலையாளிஸ் தான் இருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வரவங்கலாம் பார்த்தீங்கன்னா, மலையாளிஸ் தான் நெறைய வந்துட்டு இருக்காங்க அந்த கோவிலுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த மூலஸ்தானம். இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா, சைடுல இருக்கு அதான் மூலஸ்தானம். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வகையா யாகம் ஏதோ பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சரியான புகை. அந்த கோயில் அங்க கோயிலே பனிமூட்டத்துல நிக்கிற மாரி இருக்கு பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நல்லா இருந்தது அந்த கோயிலு. உண்மையிலே ஒரு செம்மையான ஜர்னியா சொல்லலாம் அந்த கோயில பத்தி. ஸோ அடுத்தது எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, உடுப்பிக்கு போயிட்டுருக்கோம். ஏற்கனவே செம்ம டைம் ஆயிடுச்சு. ஸோ ஏற்கனவே வந்து முருதேஸ்வர்லயே ஒரு முழு நாள் போயிடுச்சு. அதே வந்து 1 டே ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கொல்லூர்ல வந்து நாங்க ஒரு 6:30 மணிக்கு போய் நின்னோம். அதுக்கப்புறமா 11:30 மணிக்கு தான் வெளியே வந்தோம். ஸோ அது வேற ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா பஸ்ஸு அது இது வேன்லாம் ஏறதுக்குள்ள மணி 12 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம 1 ஹவர்ல வந்து உடுப்பி கோயில பார்க்கறது வந்து இம்பாசிபிள்ங்க. சுத்தமா பார்க்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கோயில். கூட்டம் வேற அங்க நின்னு இருந்தது. ஸோ 1 ஹவர் அந்த மாதிரி 45 மினிட்ஸா சுத்தமா பார்க்க முடியாது. ஏன்னா நாங்க வந்தது வந்து ஒரு 25 பேரு. ஸோ சுத்தமா அத பார்க்க முடியாதனால, என்னோட புடிச்சமான கோயில வந்து அங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. பார்க்க வேணான்ட்டு. ஸோ அதுக்கு பதிலா வந்து மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டேங்க. அங்க வந்து போற வழியிலேயே இருக்கு. ஸோ உடுப்பி கிருஷ்ணர் கோவிலுக்கு தான் எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்பீங்க தெரியும். ஸோ என்ன பண்ணுறது உங்கள மாரி நானும் போய் ஏமாந்துட்டேன். ஸோ எங்களோட மெயின் டெம்பிள்ஸ்லயே அது ஒண்ணு இருந்தது. ஸோ அது கேன்சல் ஆன உடனே ஒரு மாரி ஹார்ட் பிரேக்கிங்கா தான் இருந்தது. ஸோ அது பார்க்க முடியல. சரி விடுங்க. அதுக்காக ஒரு தனியா ஒரு விளாக் போட்டுடலாம். தனியா அடுத்த வாட்டி வந்தோம்னா, கண்டிப்பா விளாக் போட்டுடலாம். வந்து அந்த வழியில அந்த ஹைவேல வந்து ஒரு மகாலட்சுமி கோயில் உண்மையிலேயே செம்மையா இருந்ததுங்க. ஆனா கூட்டமே இல்ல. ஆனா உண்மையிலே அந்த அந்த கிளீனான பிளேஸ்லாம் பாருங்க. உண்மையிலே செம்ம ஹைஜீனிக்கா இருந்தது. உண்மையிலே அந்த கோயில் கூட இருக்கட்டும், அந்த கோயில் கூட அந்த மலையாள ஸ்ட்ரக்சர்ஸ்லயே தான் இருந்தது. உண்மையிலே வேற லெவல்ல இருந்ததுங்க அந்த கோயில். அந்த உடுப்பி பார்க்காததுக்கு இது தீர்த்து வச்சுச்சுன்னே சொல்லணும். உண்மையிலே செம்மையா இருந்தது இந்த கோயிலு. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் பக்கத்திலே போட்டாங்க. இந்த இந்த பிளாக்ல தான் போட்டாங்க. அப்படியே சாப்பிட போயிட்டோம். ஸோ அந்த 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 கோவில்ல கூட ஃபோன் வந்து எடுத்து உள்ள வந்து அலோட் இல்ல. ஸோ அதனால தான் வெளியவே வீடியோ எடுத்து வெளியவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா, அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. அன்னதானமா சாப்பிட உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. உண்மையிலே நல்லா தான் இருந்ததுன்னு சொல்லணும். பசிக்கு வந்தோம். உண்மையிலே நல்லா போட்டாங்க உண்மையிலே. அ நல்லா இருந்ததுங்க சாப்பாடு. ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் மகாலட்சுமி கோயிலு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா, ஆ இந்த கோயில வந்து மஸ்ட் விசிட் பண்ணுங்க. உண்மையிலே செம்மையான கோவிலு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அடுத்தது மேங்களூர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் தான் போயிட்டுருக்கோம். நான் உடுப்பி மட்டும் நம்மளால பார்க்க முடியல. நம்ம பிளான்ல இருந்தது. ஸோ அது மட்டும் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஸோ ஏன்னா டைம் ஆயிடுச்சு வேற. ஓவரா டிலே ஆயிடுச்சு. அதனால தான் நம்மளால பார்க்க முடியல. ஸோ யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நம்ம இந்த முருகேஸ்வரர்ல வந்து ஓவரா டிலே பண்ணனால தான் நம்மளால சுத்தமா பார்க்க முடியாம போயிடுச்சு உடுப்பி. ஸோ நானும் அவ்வளோதாங்க இருந்தேன். என்ன பண்றது? ஸோ உடுப்பி கிருஷ்ணர் கோவில்னாலே உண்மையிலே செம்ம ஃபேமஸு.
உடுப்பி வந்து சாப்பாட்டுக்குனாலே ஃபேமஸ். ஆனா உடுப்பில நாங்க சாப்பிடவே இல்ல. அதுதான் ஒண்ணு. ஆ என்ன பண்ணுங்க இப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேங்களூர் சென்ட்ரல் வந்துட்டோம். எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரலுக்கு போயிட்டுருக்கோம். செம்மையா இருக்குல்ல? மேங்களூர் சென்ட்ரல், சென்னை சென்ட்ரல். ஸோ இதுதான் நம்ம ட்ரெயினு. நம்மளுக்கு வந்து எஸ்1 கம்பார்ட்மெண்ட்டு. உண்மையிலே நல்லா இருந்ததுங்க. எங்களுக்கு வரும்போது கூட ட்ரெயின் வந்து ஒரு மாரி நார்மலா தான் இருந்தது. போகும்போது உண்மையிலே பார்த்தீங்கன்னா, உண்மையிலே செம்மையா இருந்ததுன்னு சொல்லணும். ஸோ இப்ப நம்ம எங்க போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்களும் மங்களூர் போறீங்கன்னா, இந்த 3 இடத்த மிஸ்ஸே பண்ணாதீங்க. முருதேசர், கொல்லூர், உடுப்பி. உடுப்பிய மெயினா மிஸ் பண்ணாதீங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, கர்நாடகா வ்ளாக் பார்ட் 2 வந்து முடிவுக்கு வந்துருச்சு. கர்நாடகா வ்ளாகே வந்து முடிவுக்கு வந்துருச்சு. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். போய் டச் பண்ணி வாட்ச் வாட்ச் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, பாம்பன் பாலம் மாரி ஏதோ பாலம் இருக்கு. உண்மையிலே நல்லா இருந்தது. உண்மையிலே செம்மையா இருந்ததுங்க. மேங்களூரோட உண்மையிலே நல்லா இருந்ததுங்க மங்களூரு. சிட்டி வந்து எனக்கு வந்து மறக்க முடியாத ஜர்னின்னே சொல்லுவேன். ஸோ உண்மையிலே நல்லா இருந்தது. ஸோ இந்த இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வந்துருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா வசந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. அடுத்த ஒரு நல்ல விளாக்ல சந்திக்கலாம். அத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தாஸ். தேங்க்யூ.